கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்மெய்ப்பன் தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் வேதத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் அடுத்த பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த மாலை பொழுதிலே ஏறெடுக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்து உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருக்காக வருகிறோம். இந்த நாளிலே நீர் தர இருக்கக்கூடியதான வெளியேறப்பட்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவரீர் தாமே கிருபை பாராட்டும். இந்த கூடுகையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகையினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவரும் கூர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்களை கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களோடு அவரை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வகுப்புகளிலே முக்கியமான சில பாடங்களை குறித்து நம்ம தொடர்ந்து கவனித்து கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ ஒரு வித்தியாசமாக இந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு முக்கியமான பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்தும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய அன்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய தெய்வீக திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய சாரம்சம், நமக்கு அதில் என்ன பங்கு என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டினுடைய தலைப்பு நமது எதிராளியாகிய பிசாசானவன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். சேட்டன் அவர் அட்வர்சரி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ இந்த பாடத்தை நம்ம ஏன் பார்க்கணும் கவனிச்சிங்கன்னா, அதாவது நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்த காலம் அல்லது நம்ம கிறிஸ்தவர்களானதுக்கு பிறகு நமக்கு போதிக்கப்பட்ட முக்கியமான போதனை சாத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் எல்லாவற்றையும் எல்லாரையும் ரொம்ப தவறுக்குள்ளே கொண்டு போகிறான், பாவம் செய்ய வைக்கிறான். அப்புறம் அது நிமித்தம் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த சாத்தான் அப்படின்னு சொல்கிறோமே, முதல்ல அவன் யார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவன் யார், அவன் எங்கிருந்து வந்தவன், இப்போ அவனுக்கு இந்த பூமிக்கு என்ன சம்பந்தம்? நம்ம தொடக்க காலத்திலே சொன்ன ஞாபகம் இருக்குங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அதாவது ஆதாம் ஏவாளை தேவனுக்கு விரோதமாக ஏதேன் தோட்டத்திலேயே திருப்பிட்டான் இல்லையா? அப்படின்னா என்னமோ ஒரு கோபம் தேவன் மேலே அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருந்திருக்கு. அது என்ன கோபம்னு அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கல, இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் தேவனுடைய படைப்புகளாகிய அவருடைய மனுஷரையவே என்ன பண்ணிட்டான், தேவனுக்கு விரோதமாக திருப்பிட்டான். சரியா? ரைட். இந்த பாடத்தை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜா தன்னுடைய மகன் குழந்தை பிறக்குது, பையன் பிறந்துட்டான். அந்த மகனுக்கு என்ன செய்கிறார், சின்னதுலேருந்து அவன் பெருசாக வளர வரைக்கும் அவனுக்கு தேவையான சகல கலைகளையும் கற்று அவன் தேர்வான் இல்லையா? ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அவங்களுக்கு மற்ற காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. வேட்டையாடுறது, வில்வித்தை இல்லையா, போர் செய்கிற முறை எல்லாவற்றையும் அவன் வளர 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 நல்லா கற்றுக் கொடுப்பான். எல்லாமே அவனுக்கு கற்றுக் கொடுத்துருவான். அரண்மனையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா? அப்போது இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து
அவன் வந்து ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு இளவரசனாக வர்றான். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து ராஜா வந்து வயசாகுது, அவருக்கு பதிலாக இவன் ராஜாவாக போகிறான் இல்லையா. ஒரு முழு பயிற்சி பெற்ற ஒரு மனுஷனா, ஒரு வீரனா, ஒரு ராஜகுமாரனா வந்து நிற்கிறான். எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தன்னுடைய மகனுக்கு முடிசூடும்போது ஒரு ராஜா என்ன பண்ணுவாராம், பாப்பா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு, சகல கலைகளை நீ கற்று தேர்ந்துட்ட, உனக்கு வில்வித்தையிலிருந்து எல்லாமே தெரியும், ஆனால் நீ அரசாட்சிக்கு வரப்போகிற. அப்படி அரசாட்சிக்கு வருவதற்கு முன்னால் நீ முக்கியமான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. அதோ பார், அங்கே ஒரு நாடு இருக்குது பத்தியா, அந்த நாட்டில் ஒரு ராஜா இருக்கான், அவன் தான் நமக்கு எதிரி. புரியுதா? அவன் பயங்கரமான ஆள். அவன் எப்படியெல்லாம் நம்ம நாட்டை தாக்குவான், நம்முடைய மக்களை தாக்குவான், நம் மீது போர் தொடுப்பான் என்பதை குறிச்செல்லாம் நீ இப்போ தெளிவாக நீ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவன் எப்போ வேணாலும் நம் நாட்டின் மீது படையெடுத்து வரலாம், நம்மளை வந்து அட்டாக் பண்ணலாம், தாக்குதல் தொடுக்கலாம். அதனால் முதல்ல நீ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய எதிரி யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக உட்காரும்போது அவரோட சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு 1,44,000 ராஜாக்களை இந்த பூமியில் அவர் தயார் பண்ணுறார். அந்த வாய்ப்பு தான் இப்போ நமக்கு தேவன் கொடுக்குறார் இல்லையா? அப்போது நாம் வந்து பாரு, எப்படி அவன் சின்ன வயசுலேருந்து அவன் ராஜரீகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சகல கலைகளிலும் வளர்றான் இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி தேவன் நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய தேவனுடைய திட்டங்கள் அதான் இப்போ வரிசையாக பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து தேவனுடைய திட்டத்தில் நம்முடைய பங்கு, நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன மாதிரி ஒரு கிறிஸ்துவாக மாறணும், எல்லாமே நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்குற மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது, ஓரளவுக்கு தேவனுடைய திட்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் தேவன் எப்படி ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுப்பாரோ அந்த மாதிரி நமக்கு ஒரு எதிரி இருக்கானா. அவன் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிரி இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எதிரி ஆகிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. புரியுதுங்களா? அப்படின்னா யாருக்கு எதிரி பாருங்க. 1 பேதுரு 5:8 வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன். எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன். அப்போ அந்த பிசாசு சாத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவன் யாருக்கு எதிரியா? நமக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம், நமக்கு எதிரியாவன். பாருங்க, தெளிந்த புத்தி, விழித்திருங்கள், உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி சுற்றிட்டு இருக்கானா. அப்போது இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மண்டலத்திலே கவனிச்சின்னா சாத்தான் அப்படிங்கிறவனை எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது ரொம்ப பயங்கரமான பெரிய மீசை வச்சு ஒரு 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 முரடனாட்டா இல்லையா, ஒரு பயங்கரமான ஒரு உருவம். சில நேரத்தில் அந்த டிவியிலலாம் காட்டுவாங்களே, 2 கொம்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் மொட்டத்தலையில் அப்படியே சாத்தான் மாதிரி. அப்படி சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, மனசில் நினைக்கிறாங்க. இன்னொரு வகுப்பாக இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெவில், ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறான். ஸோ நம்முடைய அனுமானங்கள் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக தவறில்லை. ஆனால் வேதம் வந்து இந்த சாத்தான்ங்கிறவன் யார் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லுது. அவனுடைய ஆரிஜின் என்ன தெரியுங்களா? சாத்தானுடைய தோற்றம்னா அவனுடைய முக தோற்றம் அந்த அர்த்தம் இல்லை. அவன் எப்போ தேவன், அவனுடைய ஆரிஜின், அவன் எங்கேருந்து பிறந்தான், அவன் எங்கே இப்படி வந்தான் என்பதை குறித்து கேட்கும்போது முதல் முறையாக பைபிளில் 2 இடங்களில் தெளிவான வசனங்கள் இருக்குது சாத்தானை குறித்து. அதில் ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள், ஏசாயா 14:12 எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே.
அவன் யாருக்கு மகனா? அதிகாலைக்கு மகனா. பாருங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்போ பாருங்க, இவன் எங்க இருந்திருக்கான்? முதல்ல வானத்தில் இருந்திருக்கான். வானம்னா பரலோகத்தில் இருந்திருக்கான். அங்கிருந்து விழுந்தானா? சரி, விழுந்து என்ன பண்றான்? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நீ மேலிருந்து உனக்கு கீழே தள்ளிட்டேங்கிறார். அப்போ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன? அதை தான் இங்கிலீஷில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், thou fallen from heaven, ஓ லூசிஃபர். பாருங்க, ஓ லூசிஃபர். அந்த விடிவெள்ளியேங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதனோட இங்கிலீஷ் வேர்டு தான் லூசிஃபர். அடுத்தது அவன் யாருக்கு மகன்? சன் ஆஃப் மார்னிங். ஸோ ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹவு யூ ஹாவ் ஃபாலன் ஃப்ரம் ஹெவன், ஓ மார்னிங் ஸ்டார். அவனுக்கே ஒரு விடிவெள்ளின்னு தான் பேரா, அவனுக்கே ஒரு விடிவெள்ளின்னு தான் பேரு. இவன் யாருக்கு பிறந்தவன்னா, இவனும் ஒரு விடிவெள்ளிக்கு தான் பிறந்தானா. நல்லா புரிஞ்சுக்கலாம், இவனும் ஒரு விடிவெள்ளிக்கு தான் பிறந்திருக்கான். அப்படின்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் ரெண்டு விடிவெள்ளி தான் இருக்கு. ஒரு விடிவெள்ளி யாருன்னு பாருங்க, சபைகளில் இவங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான். இப்போ ஆண்டவர் சொல்றார், என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விடிவெள்ளியா? இப்ப சாத்தானை பத்தி படிச்சோம் இல்லையா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்போ தேவனுடைய படைப்புல ரெண்டே விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், ரெண்டே மார்னிங் ஸ்டார். இங்கிலீஷில் பாருங்க, ரெவலேஷன்ல 22:16 பாருங்க, த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விடிவெள்ளி, சாத்தான் என்கிறவனும் ஒரு விடிவெள்ளியா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ விடிவெள்ளினா நான் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கேன்னு, ஒரு நட்சத்திரமா அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு நட்சத்திரம் எப்படி உலகத்துக்கே ஒளி கொடுக்குதோ அந்த மாதிரி ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டார். அதனால தான் சொன்னார், இந்த பூமிக்கு நான் ஒளியா இருக்கேன்னார். ஸோ அவரு மட்டும் ஒளியா இருக்காரா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, இந்த சாத்தான் என்கிறவ இந்த பாருங்க, இந்த லூசிஃபரும் அவனும் ஒரு ஒளி மாதிரி தான் இருக்கானா. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில படைக்கப்பட்ட ரெண்டு பேர் யாருன்னா, ஒன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொன்று இந்த லூசிஃபர் என்கிற இந்த அவனும் ஒரு விடிவெளி, ஒரு சாத்தான். சாத்தானனால எதிராளின்னு அர்த்தம். அவன் இன்னும் சாத்தானா மாறல, இப்போ மாறுவான் பாருங்க கொஞ்ச நேரத்தில். அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏசாயா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். பயங்கரமான சொல்றான். பார் எங்க போறேன் பார். புரியுதுங்களா? வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை கொண்டு நான் வச்சுக்குவேன், ஆராதனை கூட்டத்தில் நான், அப்படின்னா புரியுதுங்களா? எண்ணற்ற நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கு, அதுக்கு மேலே போய் நான் உட்காருவேன். அடுத்தது, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாய். தான் சாத்தான். அவனுக்கு என்னமோ பயங்கர கோபம் தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலேயும். என்ன அந்த கோபத்தில் அவன் பேசுறானா, பார் நான் எங்க போறேன் பாருங்க. பாருங்க, ஏசாயா 14:14 நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாய். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, வானத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, அதுக்கு மேலே போய் உட்காருவான். என்ன கோபம்னு அவனுக்கு தெரியல, நமக்கு தெரியல என்ன கோபம்னு. ஆனால் ஒரு கோபம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே போய் நான் உட்காருவேன் அப்படின்னு நீ சொன்ன. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்படின்னா புரியுதா? அப்போ இவன் எங்க இருந்திருக்கான்? ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்போ இவன் பரலோகத்தில் தான் இருந்திருக்கான். இவனுக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு பாவம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால தேவன் என்ன பண்ணிட்டார்னா, பரலோகத்திலிருந்து அவனை பாதாளத்தில் இந்த பூமியில் தள்ளினாரான். புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லே, நமக்கு தெரிந்த வேத ஞானத்தின்படி பார்த்தீங்கன்னா 3 பிரதான தூதர்கள் உண்டு. அதில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் இந்த பூமியில் ஒரு பிரதான தூதராக தான் நிறைய வேலைகள் செய்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில்.
அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிரதான தூதன் ஒருத்தர் இருக்கான்னா அவன் பேர் தாங்க லூசிஃபர். புரிஞ்சுங்களா? அடுத்தது த ஸ்பெஷல் மெசேஞ்சர் ஒருத்தர் இருக்கார், கேப்ரியேல். முக்கியமான மெசேஜ் எல்லாம் இங்கே கொண்டு வர்றதுக்கு தேவன் காப்ரியேலை தான் அனுப்புகிறான். நல்லா புரிஞ்சு. இதெல்லாம் இவங்க ஒரு பிரதான தூதர்கள். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான தூதர்னா தூதர் மட்டும் இல்லை, அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் ஒரு பிரதான தூதர் நிலைமையை அவர் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாருன்னா தேவனுடைய சார்பாக சில வேலைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்கிறாருங்கிறத பார்க்குறோம். சரி, அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் பிதாவாகிய தேவனுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிரியேஷன், முதல் படைப்பும் கடைசி படைப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதுக்கு நம்ம வசனம் நமக்கு தெளிவாக தெரியும். 1 கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதரிசனமான தேவன் அப்படின்னா பார்க்க முடியாத கடவுளுடைய தன்மையின் சொரூபமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார். இது ஒன்று. ரெண்டாவது, சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின சிருஷ்டி அப்படின்னா புரியுதா? எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் தேவன் என்ன செய்கிறார்? பிறக்க வச்சார். ஸோ அது அவ்வளோதான், அது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது கவனிச்சினா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அது ஏற்கனவே திருத்துவம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முதல் வெளியே கொண்டு வரார். அதுக்கப்புறம் நேரடியாக இந்த பூமியை, வானம், அண்டாசராசரம் எதையுமே அவர் நேரடியாக படைக்கலை. எல்லாவற்றையும் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் தாங்க படைக்கிறார். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய நேரடியான சிருஷ்டினா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிரியேஷன் ஆஃப் காட். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எதை படைக்கிறார் பாருங்க. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பாருங்க, பூலோகத்தில் உள்ளவைகளும், அதுக்கப்புறம் காணப்படாதவைகள், சிங்காசனம், துரைத்தனம் எல்லாம் வரும். நம்ம ஏற்கனவே பல முறை படிச்சிட்டோம். அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் தான் படைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் தேவன் நேரடியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் அவர் ஜெனிப்பித்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம்தான் பரலோகத்தில் உள்ளவைகளும் படைக்கப்பட்டது. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகள்ங்கிறது என்ன? நமக்கு தெரிஞ்சு தேவதூதர்கள், எண்ணற்ற தேவதூதர்கள். அதில் நம்ம படிச்சிருக்கிறோம் கேருபீன்கள், சேராபீன்கள். கேருபீன்கள்ங்கிறவங்க அது பிரதான தூதர்கள், சேராபீன்கிறவங்க பணிவிடை தூதர்கள். அப்புறம் பின்னாடி அதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், கவனிக்கலாம். அப்போது இந்த பரலோகத்தில் உள்ளவைகள்ங்கிறது பிரதான தூதர்கள். இவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் படைக்கிறாராம். தேவன் படைக்கிறார், கிறிஸ்து மூலமாக தான் படைக்கிறார். அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் இந்த அண்ட சராசரத்தில் சாத்தான் என்கிற ஒரு பிரதான தூதன் இருக்கான். அவன் பேர் லூசிஃபர், விடிவெள்ளி. கவனிங்க, அவனை யார் படைச்சதுன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க படைக்கிறார். புரியுதா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் படைக்கிறார். இது என்ன விசேஷம்? பிதாவாகிய தேவன் ஒரு விடிவெள்ளியாக கிறிஸ்துவை படைச்சிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா தன்னை மாதிரியே இந்த லூசிஃபர் என்கிறவனை படைச்சாராம். அதனால தான் அவனுக்கு என்ன பேர்? அதிகாலையின் மகன் சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகனா. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய மகன் சாத்தானா அப்படி புரிஞ்சுக்கூடாது. இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்டவன், அதனால மகன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. சரியா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 2 விடிவெள்ளி நட்சத்திரங்கள் உண்டு. ஒன்று ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில் படைக்கப்பட்டதில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒரு விடிவெள்ளியாக படைத்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா தன்னை மாதிரியே இந்த சாத்தான் என்கிற லூசிஃபரை படைச்சிட்டார். இதுதான் பெரிய பிரச்சனை இப்போ பாருங்க வரப்போகுது. அதனால யோசனை பண்ணி பாருங்க, இந்த வானங்கள் எல்லாத்தையும் படைக்கும் போது என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்போ யோபு தேவன்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசும்போது, அவருடைய பிரச்சனைகளை சொல்லும்போது யோபுவுக்கு தேவன் பதில் சொல்கிறார் இல்லையா? அந்த பதிலை கொஞ்சம் கவனிச்சின்னா யோபு 38:4 பாருங்க, வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. நீ அறிவாளி ஆனால் அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூற் போட்டவர் யார்?
நீ அறிந்திருந்தால் சொல்லு. இது எதை குறித்து சொல்றார்? இந்த வானமண்டலம், இந்த பூமியெல்லாம் தேவன் டிசைன் பண்ற போது என்ன மாதிரி டிசைன் பண்றாருங்கிறத பத்தி சொல்றார். இதெல்லாம் நான் டிசைன் பண்ணுவேன் எங்க இருந்தேன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? பாருங்க, அந்த பூமிக்கு ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அதன் கோடிக்கல்னா தெரியும், அந்த கார்னர் ஸ்டோன். பூமிக்கு எங்க கார்னர் ஸ்டோன் இருக்கு, அந்த ஆதாரத்தில் தான் சுற்றிலெல்லாம் பில்டிங் கட்டப்படும். ஆனால் பூமிக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. தேவன் அப்படி தம்முடைய குமாரன் மூலம் இந்த பூமியை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணார். அப்படி டிசைன் பண்ணும்போது பாருங்க, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள், யோபு 38:7 பாருங்க, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். அப்போ தேவன் இந்த அண்ட சராசரங்களை படைக்கும் போது கவனிங்க, விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் ஒன்னா தேவனை புகழ்ந்து பாடினாங்களாம். கூட தேவபுத்திரர்கள் தேவதூதர்களும் சேர்ந்து பாடினாங்களாம். யார் இந்த விடியற்காலத்து நட்சத்திரங்கள்? நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, இங்கிலீஷில் பாருங்க, when the morning stars sang together அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ரெண்டு விடியற்காலத்து நட்சத்திரம் தான். ஒன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொன்று அந்த லூசிஃபர். மற்ற தேவபுத்திரர்கள் தேவ தூதர்கள் இவங்க எல்லாருமே தேவனை புகழ்ந்து பாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா புரிஞ்சுங்களா, இந்த சைத்தான் என்கிறவனும் ஒரு காலத்தில் தேவனை புகழ்ந்து பாடிட்டு தான் இருந்திருக்கான். அப்புறம் என்னாச்சு இவனுக்கு, என்ன ஒரு மனநிலை மாறுச்சு, அதைத்தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா, ரைட். இப்போ இந்த சாத்தானுடைய அவனுடைய அந்த மைண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கவனிக்கணும். அதற்கு ஒரு நிழலாக இப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இப்போ ஒரு வார்த்தைகள் பாருங்க, வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பாருங்க, ஒரு தீருவின் அதிபதியை நோக்கின்னு சொல்றார். தீருங்கிறது வேற ஒண்ணு, தீரு பட்டணம் மத்திய தரைக்கடல் ஓரமாக இருந்த ஒரு, இப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசனுடைய காலத்தில் அவர் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் மத்திய தரைக்கடல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தீரு பட்டணம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அடிக்கடி தீரு சீதோன் பட்டணத்துக்கு போய் வந்தார், நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம படிச்சிருக்கலாம். அப்போ அந்த தீரு பட்டணத்தினுடைய ஒரு ராஜா, அந்த ராஜாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும். என்ன பாருங்க, ஒரு அந்த தீரு பட்டணத்து ராஜா ஒரு ரைட் டைம்ல, ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவன் என்ன சொல்றானா, அவன் இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சான். மேட்டிமையாகி நான் தேவன் அப்படின்னா, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று உன் இருதயத்தில் நீ சொல்லி உன் இருதயத்தை நீ தேவன் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே இல்லாமல் நீ தேவன் அல்ல. இப்போ இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இஸ்ரேலுடைய மேப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் டயர் அப்படின்னு பாருங்க, ஒரு ரவுண்ட் பண்ணியிருப்பாரு இங்கிலீஷில், அதான் அந்த சிகப்பு கலர் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, டயர். தீரு பட்டணம் அது மத்திய தரைக்கடல் ஓரமாக இருந்த ஒரு பட்டணம். இப்போ இந்த பட்டணத்தின் ராஜாவுக்கு அவன் பாருங்க, நிறைய தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் உட்காந்துட்டு நான் தான் ராஜா, எங்கிட்ட தான் எல்லாரும் வரணுங்கிறான. அப்படி ஒரு அந்த மாதிரி இருந்திருக்க அந்த ராஜா. ஏன் அப்படின்னா, அந்த படத்தை நீங்கள் உற்று கவனிச்சின்னா, கிழக்கு மற்றும் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா வியாபார பொருள்களும் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் அந்த இட்டாலி ரோமுக்கெல்லாம் போகணும்னா கப்பல் வழியாக தான் அந்த பொருள்கள் எல்லாம் ஏற்றிட்டு போகணும். அப்போ கப்பல் வழியாக பொருள் ஏற்றிட்டு போகும்போது அந்த தீரு பட்டணத்தில் தான் துறைமுகம், மிகப்பெரிய துறைமுக பட்டணமாக இருந்திருக்கு. அங்கே தான் தங்களுடைய பொருள்கள் எல்லாம் ஏற்றணும். பொருள்களை ஏற்றணும்னா அங்கே இருக்கிற ராஜாவுக்கு கப்பம் கட்டணும் எல்லா நாட்டு ஜனங்களும். புரியுதுன்னா, அப்போ எல்லாரும் அவங்ககிட்ட தான் வந்தாகணும் ஒரு குறிப்பிட்ட டைமில். அதனால் அவனுக்கு ஒரு மேட்டிமை வந்துச்சான் அந்த ராஜாவுக்கு. எல்லாரும் எங்கிட்ட தான் வரணும், நான் ராஜா மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டிமை தான். அப்போது இதை ஏன் இப்போ நம்ம சாத்தான்கிற சப்ஜெக்டில் பார்க்குறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிருப்பாரு. இந்த தீரு பட்டணத்து ராஜா யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டவன்? இவன் இப்படி ஒரு மேட்டிமை வந்துச்சு இல்லையா, பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. இதோ நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் இல்லை. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தினாலும் உன் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷ சாலைகளே சேர்த்து கொண்டான். அப்படி தான் பண்ணான்.
ஜனங்கிட்ட எல்லாம் இவனுடைய துறைமுக பட்டணத்து வழியாக தான் எல்லா கப்பலில் போகணுங்கிறதுக்காக நிறைய பொண்ணு பொருள் இவன் வாங்கி சேர்த்துக்கிட்டான். அடுத்து உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் என்ன ஆயிடுச்சு, இப்போ மேட்டிமையாயிடுச்சு. நிறைய வந்தோடனே மேட்டிமையாயிடுச்சு. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினபடியால், தேவன் அந்த மாதிரி நீ உன்னை கொண்டு போய் வச்சதுனால உன்னை அடிக்கிறதுக்கு பாருங்க, இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாக வர பண்ணுவேன். உனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குரூப் வருவாங்க, மகா பலவான்கள். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல ஞாபகம் வைங்க, நல்ல ஞாபகம் வைங்க. இது பின்னாடி இந்த வசனத்துடைய மீனிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தீரு ராஜா இவ்வளோ மேட்டிமையாகி எல்லாம் எங்கிட்ட தான் வரணும்னு நினைக்கிறான் இல்லையா, இவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பலவான்களை தேவன் ரெடி பண்ணுறாராம். சரி, யார் இந்த தீரு ராஜா? அன்னைக்கு இருந்தான். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் இல்லையா, அது தீர்க்க தரிசனம். இப்போ தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தில் நமக்கு என்ன சொல்ல வர்றார்? இப்போ பாருங்க, இந்த தீரு ராஜா யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கார் பாருங்க. அடுத்த வசனமே கவனிக்கலாம். எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பாருங்க இப்ப எப்படி ஒரு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். பாத்தீங்களா, அந்த ராஜாவை பார்த்து சொல்றார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் அப்படின்னு சொல்றார். யாரை பார்த்து? தீரு ராஜாவை பார்த்து. நல்லா கவனிங்க, தீரு ராஜாவை பார்த்து. சரி, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அடுத்த வசனம் தாங்க ரொம்ப முக்கியம். எசேக்கியேல் 28:13 வாசிக்கலாம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பாத்தீங்களா, எங்க கொண்டு வரார் பாருங்க தேவன். நீ எங்கிருந்தவன்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த தீரு ராஜா பத்தி இல்லை, புரியுதுங்களா? இப்ப தீரு ராஜாவா ஏதேன் தோட்டத்தில் இருந்தார் இல்லையா? அன்னைக்கு தீரு ராஜா எல்லாரும் என்கிட்ட வரணும், நான் சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கேன்னு சொல்லி எப்படி ஒரு மேட்டிமையானானோ, நான் தேவாசனத்தில் வீற்றிருப்பேன்னு சொல்றான் பார்த்தீங்களா? அப்போ இந்த தீரு ராஜா அவனுடைய மனநிலை இப்ப யாருக்கு நிலை சொல்லப்பட்டிருக்குன்னா சாத்தானுக்கு. எப்படி அந்த தீரு ராஜா அப்படி சொன்னானோ அதே மாதிரி சாத்தான் சொல்றானா, ஜன சமுத்திரம் எல்லாம் என்னோடது, தேவாசனத்தில் நான் வீற்றிருப்பேன் அப்படின்னு சொல்றானோ. இவன் எங்கிருந்தவன்? இவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நமக்கு தெரிஞ்சு தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் 3 பேர் தான். ஒன்று ஆதாம், ஏவாள், இன்னொன்று இந்த லூசிஃபர் என்கிற எதிராளி சாத்தான் இல்லையா? அப்போ இவன் சாத்தானாக ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எதிராளியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன நடந்தது? சாத்தான் அப்படிங்கிறவன் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், லூசிஃபர்னாலே ஒரு பிரதான தூதன். இப்போ இவன் எல்லா சமுத்திரத்தில் இருக்கிற ஜனங்கள், சமுத்திரம்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். இன்னும் நமக்கு அந்த காரணக்காரியம் கண்டுபிடிக்கல, ஏன் தேவனுக்கு விரோதமாக திரும்பினான் என்று சொல்லி நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் ஒரு மேட்டிமை வந்துருச்சு தெரியுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான ஒரு கொப்பாவேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்போது இவனுடைய அந்த ஆரிஜின் என்னங்கிறது கொஞ்சம் கவனிக்கும் போது மறுபடியும் இன்னொரு தடவை வாசிக்கலாம் பாருங்க. அவனுடைய உருவத்தை குறித்து சொல்லும்போது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். ஃபஸ்ட்டு நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், 2வது நீ ஞானத்தால் நிறைந்தவன், 3வது பூரண அழகுள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சாத்தானை நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிறோம், 2 கொம்புள்ளவன், பெரிய மீசை உள்ளவன் இல்லையா, 8 தலையுள்ளவன், அப்படியெல்லாம் அவன் பூரண அழகுள்ளவன். எல்லா கவர்ச்சியும் அவங்ககிட்ட தான் இருக்கு, எல்லாத்தையும் மயக்கிடுவானா. அதனால தான் ஆதி ஆகமத்திலேயே நம்ம படிக்கிறோம், என்சாண்டர்னு பேர் அவனுக்கு, மயக்குகிறவன். அந்த நாகாஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல அந்த சப்ஜெக்டில் ஸ்ரீன் வித் சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம். நாகாஷ்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு, ஒன்று செர்பன்ட்டு, இன்னொன்று மயக்குகிறவன், என்சாண்டர். ஆக்சுவலாக என்சாண்டருங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. மயக்கிட்டான் ஏவாளை,
புரியுதுனா? தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு அந்த அம்மா கண்களுக்கு முன்பாக காமிச்சானா. ஏன் இந்த மாதிரி ஏமாத்தினான்? அவனுக்கு என்ன கோபம்? அதை தான் பார்க்கலாம். இப்போ அவன் 3 மிகப்பெரிய ஒரு 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 மேன்மையில் இருக்கிறான் பாருங்க. அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்னு என்ன புரிஞ்சுது? இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து கவனிச்சின்னா, எப்போதுமே ஒரு ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி யாருக்காவது கொடுத்தாருன்னா தன்னுடைய முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே எஸ்தர் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். எஸ்தர் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ ஆகாஸ் வேறு ராஜாவை மயக்கிட்டான், அந்த ஆமான். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜா தன் கையில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து என்ன பண்ணுறாராம், கலற்றி அந்த ஆமான் கையில் கொடுத்துட்டார். கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. எஸ்தர் 3:11 ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், உன் பாருங்க அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம். அதுதான் முத்திரை மோதிரம். அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுறக்குரிய அதிகாரம் பெற்றவனா இருந்திருக்கான். அதான் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் அப்படின்னாலே புரியுதுங்களா? ரொம்ப ஸ்பெஷலா. சாத்தான் என்கிற பிரதான தேவதூதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி படைச்சாராமா? பயங்கரமான ஒரு படைப்பாக அவனை படைச்சிருக்கார். பின்னாடி அதை குறித்து நம்ம கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பாருங்க, அவன் அந்த மாதிரி படைக்கப்பட்டான் என்பதற்கு ஆதாரம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலிய சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. கவனிச்சு பாருங்க, 9 விதமான நவரத்தினங்கள் அவனை மூடிட்டு இருந்தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் அதாவது ஸ்டோன்ஸ்னு சொல்லப்படுறது. புரியுதுங்களா? பிரதிபலிக்கக்கூடிய விலையுயர்ந்த கற்கள் இதெல்லாம். அப்படின்னா அந்த மாதிரி நிறைய அவன் வச்சுருந்தான்னு அப்படி இல்லை. இந்த இப்போ கூட நிறைய பேர் அந்த மாதிரி நவரத்தின மோதிரமெல்லாம் நீங்கள் போட பார்த்துருக்கலாம். இப்போ அது கருது அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. அப்புறம் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாத சுரங்களும் முன்னிடத்தில் ஆயத்தப்பட்ட, புரியுதுல்ல? ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாத்தான் என்கிற இந்த பிரதான தூதனை படைக்கும் போது இவர் ஸ்பெஷல் டாஸ்க், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தேவன் இவரை படைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலம். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கிறான். அவர் இவன் எப்படி ஒரு ராஜா பிறக்கும் போது வெளியில் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேலதாளமெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே பயம் அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்கு அந்த மேலதாளமெல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெருமைக்குரிய நிலைமையில் இவன் படைக்கப்பட்டான். ஸோ அந்த 9 நவரத்தின பிறகு இன்றைக்கும் அந்த நவரத்தின மோதிரம் நிறைய பேர் போடுறது கவனிச்சிருக்கலாம். அதுக்கு இன்றைக்கி வேறு விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ரிஃப்ளெக்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த நவரத்தின கற்கள் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. அந்த நேச்சர் தான் அதனுடைய குணம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அது ஒரு வேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்பில் அந்த 9 கற்களுக்குமே அது என்ன நல்ல குணம்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன விசேஷம் தெரியுங்களா? அப்படி ஒரு வேளை அந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டோம்னா, சாத்தான் கெட்டு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு நல்லவனாக இருந்திருக்கான்னு தெரியும். ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு நல்லவனாக இருந்திருக்கானா? 9 விதமான நல்ல கேரக்டர் அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆனால் அது அப்படி இருந்தும் அவனுக்குள்ள ஒரு தவறான ஒரு விஷயம் உள்ள வந்தோடனே அது இந்த உலகத்தையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சோழி, இந்த 9 நவரத்தின கற்களை மூடிக்கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவன் அவ்வளவு 9 விதமான நல்ல குணலட்சணத்தில் அவன் இருந்தவன் அர்த்தம். சரி, இப்போ தேவன் ஏதேன் தோட்டத்தில் எதுக்காக இவனை கொண்டு வந்து வச்சார்? அது வேணும் இல்லையா? இப்போ வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 28:14 நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இதுதாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப்னா பிரதான தூதர் வகை. தேவனுடைய பரிசுத்த பருவத்திலே உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினார். உன்னை ரொம்ப நல்ல கேரக்டர் தான் நான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். நீ காப்பாற்றுறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபா. காப்பாற்றுறதுக்குன்னா எங்கிருந்து யாருக்கிட்ட இருந்து? நம்ம நேரடியாக பார்த்தோம்னா இவங்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஏன்னா இவன் தான் மோசமான ஆள். ஆனால் இவனையே தேவன் என்ன செய்கிறாரா? காப்பாற்றுகிறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறாராம். புரியுதுங்களா? அப்போது
அந்த கேருபின்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் வசனங்கள் நிறைய இருக்குது அன்புக்குரிய சூழல். பின்னாடி வரக்கூடிய பாடங்களை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேருபின்கள் அப்படின்னாலே பிரதான தூதர்கள்னு அர்த்தம். பிரதான தூதர்களுக்கு தான் கேருபின்கள்னு சொல்லுவாங்க. சேராபீன்கள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவர்கள் யாருன்னா பணிவிடை தூதர்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். கேருபின்கள்ங்கிறவங்க பிரதான தூதர்கள், சேராபீன்கள்ங்கிறவங்க பணிவிடை தூதர்கள். நல்லா இவன் பிரதான தூதர் வகையை சார்ந்தவன். புரியுதுன்னா? அப்போது இயேசு கிறிஸ்து இவனை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காருன்னா, ஏதேன் தோட்டத்தில் காப்பாற்றுறதுக்கு வச்சாரான். எதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு? முதல் ஒரு கட்டளை கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நீ எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அந்த நடுவில் இருக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாது. தான் தேவனுடைய ஒரு கட்டளை. இப்போது சாத்தான் என்கிற பிரதான தூதனை கவனிங்க, இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பெஸ்ட் கம்பெனியாக கொடுத்தாராம் தேவன். கவனிங்க, இவன் நம்ம வசனம் படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, ஆதாம் ஏவாளை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டார், அந்த மரத்தில் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறார். அடுத்த நாளே சாத்தான் திடீர்னு பாம்பு மாதிரி ஏதோ அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போலாருவீங்க. அப்படி அல்ல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு கூடவே இருந்து அவர்களை பராமரிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் அந்த பழத்தை சாப்பிடாம காப்பாற்றுறதுக்கு தாங்க தேவன் என்ன செய்கிறார்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த லூசிஃபர் என்கிற பிரதான தூதனை ஆதாம் ஏவாளுக்கு பெஸ்ட் கம்பெனியாக கொடுத்தார். இப்போ என்ன செய்யணும்? 24 hours அங்கே தான் இருக்கணும், இங்கே ஏதேன் தோட்டத்தில். ஸோ இவங்களை அப்படியே சுற்றி காட்ட வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது. அப்போது இப்போ பாருங்கள், இங்கே அந்த ஒரு பிரதான தூதன் இருந்து அவங்கள பராமரிச்சுட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு வர முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனை போல தான் கிறிஸ்து வந்துட்டு போனார். அப்போ ஆதாம் என்ன எங்கே இருக்கிறாய் கேட்பார். அப்போ கிறிஸ்து மேலிருந்து வந்துட்டு போயிட்டு இருப்பார். எல்லாம் புரிஞ்சுக்கலாம். பரலோகத்திலிருந்து வருவார், ஆதாம் கிட்ட பேசுவார், இவங்ககிட்ட கூட பேசியிருக்கலாம் இல்லையா, அவர் போயிடுவார். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த பிரதான தூதன் எங்கே இருக்கணும்? இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்து இவங்களை பராமரிக்கணும், அந்த பழத்திலிருந்து அவங்க சாப்பிடாம காப்பாற்றுறது. அதனால தான் சொல்கிறார், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். இப்படியாக தேவனுடைய திட்டம் போய் கொண்டிருக்கும் போது சாத்தானுக்கு என்ன எண்ணம் வந்துச்சு? இதையத்தான் எசேக்கியேல் சொல்றார் பாருங்க. எசேக்கியேல் 28:15 வாசிக்கலாம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி பாருங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உன்னை உருவாக்கின நாள் இருந்து உனக்குள்ள ஒரு அநியாயம் ஒன்று வந்துருச்சு இடையில. அந்த அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன் வழிகளில் நீ குறைவற்று இருந்தாய். நல்லா தான் நீ இருந்த. ஆனால் என்னைக்கு உனக்குள்ள அந்த அநியாயம் வந்துச்சோ அன்னைக்கே நீ பாவத்துக்குள்ளே விழுந்துட்ட. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அது என்ன அநியாயம்? இவனுக்கு ஏன் மேலே போகணுங்கிற எண்ணம் வந்தது? இவனுக்கு ஏன் பொறாமை வந்தது என்று கவனிக்கும்போது பாருங்க, இந்த சாத்தான் என்கிற லூசிஃபர் இவன் என்ன பண்ணிட்டான்? தேவன் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் தன்னை குறித்து அதிக ஒரு பெரிய ஒரு சிந்தையை, ஒரு எண்ணத்தை கொண்டு வர ஆரம்பிச்சான். ஏன்னா அந்த மாதிரி அவன் படைக்கப்பட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னை குறித்து ஒரு மேன்மையாக எண்ண ஆரம்பிச்சான். கவனிங்க, என்ன ஆரம்பிச்சான் தெரியுமா? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விடிவெள்ளி நட்சத்திரம் ஒரு விடிவெள்ளி கண்டிஷனில் தான் படைக்கப்பட்டிருக்கார். நானும் விடிவெள்ளி. இப்போ 2 பேரும் படைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரில் ஈக்குவலாக இருக்கும். அவரும் விடிவெள்ளி, நானும் விடிவெள்ளி. புரியுதா? அப்போ இவர் மட்டும் பரலோகத்துக்கு போவார், மேலே போவார். நான் இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட சாதாரண மனுஷன் கூடவே இருந்துட்டு இருக்கணுமா? பாருங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம். புரியுதா? அப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம், அந்த அநியாயம் எப்படி அவனுக்கு வந்துச்சுன்னா, விடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த சாத்தான். இவன் எதை மறந்துட்டான் தெரியுங்களா? கிறிஸ்துவும் விடிவெள்ளி தான், தானும் விடிவெள்ளி தான். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருங்க? பிதாவாகிய தேவனுடைய ஒரே மகன், ஒரே பேரான குமாரன், பிதாவாகிய தேவனுடைய நேரடியான சிருஷ்டி. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பாரு, அவருக்கு இருக்கிற ஒரு அன்பு பாருங்க. தேவன் தன்னை எப்படி சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி இந்த லூசிஃபரை தன்னை போலவே சிருஷ்டிக்கிறார் விடிவெள்ளியாக. அப்படின்னா இவனுக்கு என்ன பொறாமை வந்துருச்சுன்னா,
தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாகவே பொறாமை. பாருங்க, ஒரு அப்பாவுக்கு மகன் பொறாமைப்படலாமா? அப்ப தன்னுடைய தகப்பன் நீங்க சொல்லியிருக்கிறது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இவனை படிச்சார். அப்போ இவர் விடிவெள்ளி, சாத்தான் விடிவெள்ளி. இவன் அந்த ஈக்குவாலிட்டி மட்டும் மனசில் வச்சுட்டு நானும் விடிவெள்ளி இவரு விடிவெள்ளி, இவரு மட்டும் மேலே போறார், நான் கீழே வருதா? புரியுதுல? அந்த பொறாமை அவனுக்குள்ள எப்ப வந்ததோ அன்னைக்கே பாருங்க, அவன் நல்ல குணலட்சணவனாக இருந்த போது கூட அந்த பொறாமை உணர்வு வந்த உடனே இவன் என்ன முடிவு பண்ணான்னா, நான் இங்கே சாதாரண மனுஷனை வந்து பராமரிக்கிறதுக்கு என்னை கொண்டு வந்து வைக்கிறீங்களா, அதே மனுஷனை உங்களுக்கு விரோதமாக திருப்புறேன். இப்போ அவன் தன்னுடைய ஞானத்தை என்ன செய்யறான்? அப்போ பயன்படுத்துகிறான். முதல்ல நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் படிச்சோம் இல்லையா? அப்போ இந்த பூமியில் அவனுக்கு சில அதிகாரங்களை தேவன் கொடுத்து வச்சிருந்தார். அந்த அதிகாரத்தை தன்னுடைய ஞானத்தில் என்ன பண்ணுறான்னா தவறாக பயன்படுத்த பாருங்க பிரயோகிக்கிறான். முதல்ல ஆதாம் கிட்ட தான் போய் கேட்டான், பழத்தை சாப்பிடு. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுவார், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அப்போ ஆதாம் வந்து நேரடியாக தேவன்கிட்ட கேட்டதுனால அவர் முடியாதுன்ட்டார். அப்போ உட்கார்ந்து யோசனை பண்ணுறான் பாருங்க, எப்படி ஆதாமை சாப்பிட வைக்கிறது. ஆதாமுடைய வீக்னஸ் என்ன? ஆதாமுடைய வீக்னஸ் வந்து ஏவாளை அதிகமாக நேசிட்டார் பார்க்குறாரு. அப்போ ஏவாளை சாப்பிட வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆதாம் உள்ளே வந்துடுவார் இல்லையா? பாருங்க, தன்னுடைய ஞானத்தை அவன் பயன்படுத்துகிறான். நீ ஞானத்தால் நிறைந்தவன். அதுக்கு பூரண அழகுள்ளவன் மூணாவது விஷயத்தை அவன் பயன்படுத்துகிறான் பாருங்க. ஏவாள் கிட்ட போகிறான், போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆயிடுவீங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன மாற ஆயிடுவீங்க. அப்போ அவர்கள் அந்த அம்மா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு மகிமையை காண்பிச்சிருக்கான் பாருங்க. அப்போ தன்னுடைய 3 மேன்மையும் தவறாக பயன்படுத்திட்டான். அந்த அம்மா சாப்பிட்டுருச்சு. இதுக்கு காரணம் என்ன? யார் மேலே அவனுக்கு பொறாமை பாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே பொறாமை. ஏன்னா அவர் தான் மேலிருந்து கீழே வந்துட்டு போகிறார். இந்த பொறாமை வந்ததுனால தான் அந்த பொறாமையில் அவன் பேசுகிறான் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக பாருங்க என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்கள் உள்ள ஆராதனை கூட்டத்தினுடைய பருவத்தில் வீற்றிருப்பேன் சொல்றான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 14:14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பார்த்தீங்களா? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னானா. இப்போ இவனுக்கு யார் மேலே பொறாமைன்னா, பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவனுக்கும் உன்னதமானவர் இருக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சில இடங்களில் உன்னதமானவர் இருந்து பவர் ஃப்ரம் த மோஸ்ட் ஹை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சாத்தான் என்கிற பிரதான தூதனுக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு யாரும் ஈக்குவல் ஆக முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவனும் ஞானத்தால் நிறைந்தவன். ஆனால் அவனுக்கு வந்து தேவன் மேலே பொறாமை இல்லைன்னா கோபம். ஆனால் யார் மேலே பொறாமைன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே பொறாமை. அவருக்கு மேலே நான் போவேன், இல்லைன்னா அவருக்கு ஈக்குவலாக போவேன். இது வந்து இப்படித்தான் இப்போ நான் சொல்கிற விஷயம், இதுதான் சத்தியம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் வசனத்தின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே தான் இவனுக்கு பொறாமை, அவருக்கு மேலே போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் நம்ம கவனிக்கலாம். அப்போ பாருங்கள், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படி நீ சொன்ன, நீ என்னைக்கு பாருங்க அடுத்த வசனம், உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். என்னைக்கு அந்த பொறாமை வந்துச்சோ அப்பவே இருதயத்தின் சிந்தனைகள் மாற்றிட்டான். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மகா பெரிய உன்னதமான நிலைமையிலிருந்து தள்ளி காப்பாற்றுகிறத கேருபாய் இருந்த உன்னை உன்னுடைய நிலைமையிலிருந்து கீழே தள்ளிட்டேங்கிறான் பாருங்க. அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் தேவனே சொல்றான். அப்ப நீ ஆகாதவன் என்று தள்ளி, ஸோ அந்த மேலான நிலைமையிலிருந்து தேவன் என்ன பட்டார்னா சாத்தானை கீழே தள்ளினார். இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா அன்புக்குரிய சோழர்களே? கவனிங்க. என்ன ஆச்சரியம்னா, இவன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிடுவோம், மேலான நிலைமையிலிருந்து கீழே பூமியில் பொத்துன்னு தள்ளினாரா. தள்ளி உட்கார்ந்து அப்படி பூமியில் அப்படி எந்திரிச்சு உட்கார்றான். எந்திரிச்சு உட்கார்ந்தா இப்பிரபஞ்சத்துக்கே அவன் தேவனா. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போ எப்படி கம்பேர் பண்ண தெரியுமா? தேவன் ஒருத்தனை தள்ளி விட்டாலே அவன் பிரபஞ்சத்துக்கே தேவன் ஆயிடுவான். அப்படின்னா
தேவன் ஒருத்தனை தூக்கி நிறுத்தினார்னா எப்படி இருக்கும்? இப்போ வாசிக்கலாம், இந்த சாத்தான் தான் இப்போ என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை மறைக்க ஆரம்பிச்சான். 2 கொரிந்தியரில் பவுல் எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா? இந்த வசனம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சத்தியம். அப்போ பிதாவாகிய தேவன் சாயல தான் கிறிஸ்து இருக்கார். அவர் சொல்லக்கூடிய அந்த உண்மையான சத்தியத்தினுடைய ஒளியை அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன், அப்போ இந்த பூமிக்கு அவன் தான் கடவுளாம், பிரபஞ்சத்தின் 2ஆம் உலகத்துக்கு அவன் கடவுள்ங்கிறார். அந்த மாதிரி போயிட்டான், எல்லாருடைய மனதை குருடாக்கிட்டான். அன்புக்குரிய சகோதர சொல்லேன், கிறிஸ்தவர்களுடைய மனதையும் குருடாக்கி வச்சிருக்கான் பாருங்க. அதனால தான் அந்த உண்மையான தேவன் யாருன்னே தெரியாமல் மறைச்சிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் பிதாவாகிய தேவனை முன்னிறுத்தி கிறிஸ்துவை மறைச்சாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி தேவனை மறைச்சிட்டாங்க. தான் சாத்தானுடைய வேலை. அப்போ இந்த உண்மையான சுவிசேஷத்தின் ஒளியை இன்னைக்கு வரைக்கும் மனக்கண்களை குருடாக்கிட்டான், அறிவு கண்களை இல்லை. அறிவு இருக்கிறனால எல்லாரும் படித்து டாக்டர் இன்ஜினியர்லாம் ஆகிறாங்க. ஆனால் மனசை குருடாக்கிட்டான்னா பிளைண்ட்னஸ், ஒரு குருட்டு தன்மையை கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி என்ன பைபிள் படித்தாலும் புரியாதுங்க. எவ்வளோ பெரிய வேத விற்பனர்கள், பெரிய பெரிய பாஸ்டர்களே படித்தாலும் சில நேரத்தில் புரியாதபடி ஆயிடுது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இது யார் பண்ணது? சாத்தான். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே சொன்னார் பாருங்க, யோவான் 12:31, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அதே யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாக நான் பேசுறதில்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒரு பங்கும் இல்லை. ஸோ என்னைக்கு இவன் பாவம் செய்தானோ அன்னைக்கே அப்பாருங்க, அப்போ பரிபூர்ண நிலைமையில் படைக்கப்பட்ட, பாவமில்லாத நிலைமையில் படைக்கப்பட்ட அந்த ஆதாம் எவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு போய் தேவனுக்கு மகிமையாக இவனும் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய திட்டம், அது வேற மாதிரி இருந்தது. கவனிச்சு பார்க்கலாம். அப்போது என்னைக்கு இவன் மேலிருந்து தேவன் கீழே தள்ளினாரோ அப்போவே அவனுக்கு கொடுத்த சாபம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்திரீயினுடைய வித்து சப்ஜெக்டில் தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்துன்னா என்சாண்டர், ஞாபகத்தில் வச்சுங்க, மயக்குகிறவனை பார்த்துன்னு அர்த்தம். நீ இதை செய்தபடியால் நீ எல்லா ஜீவராசிகளையும் நீ சபிக்கப்பட்டிருப்ப, நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய்னா மண்ணை கவிட்டேன்னு அர்த்தம். பாம்பு இன்னைக்கு வரைக்கும் மண்ணை சாப்பிடல, அது புழு தான் சாப்பிடுது, ஏற்கனவே படிச்சிருக்கணும் இல்லையா? மண்ணை தின்பாய்ங்கிறது தீர்க்க தரிசன வசனம். இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனை வேணால் நீ என்ன வேணால் பண்ணலாம், நீ ஃபர்தராக பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்தில் இருக்கிறார்கள் எதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. இது மாதிரி நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 72:9. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். அதே மீகான் 7:17 கூட பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் அப்படின்னா புரியுதுல்ல, மண்ணை கவிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அட்டர்லி டிஃபீட், அதாவது நீ தோத்துட்ட, நீ ஜெயிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்க, நீ தோத்துட்ட, அதான் மண்ணை கவருது. அப்புறம் அதே மாதிரி மண்ணை மட்டும்தான் நீ உன்னால் எதாவது பண்ண முடியும், மனுஷர்களை மட்டும்தான் உன்னால் எதாவது பண்ண முடியும், நீ ஃபர்தராக பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அன்னைக்கே கீழே தள்ளினாராம். அதனால தான் அன்புக்குரிய சவுளை தொடர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை ஏமாத்தினா, அதுக்கப்புறம் ஜெனரேஷன் முழுவதுமே அவனுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு இந்த பொறாமை என்னைக்கு வந்ததோ அப்போவே ஆசையும் இச்சைகளும் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ஆசை இச்சைகள். என்ன ஆசை வந்துதான் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன் இல்லையா, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், எல்லாம் அவருக்கு மேலே போவேன்னு சொன்னான். அப்போ உன்னதமானவருங்கிறது இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இவருக்கு மேலே போகணுங்கிறதா உங்களுடைய அல்டிமேட் பிளானு. சாத்தானுக்கு பிளான் என்னன்னா, ஒரு செகண்டாவது கிறிஸ்துவுக்கு மேலே போயிடணும். அதான் பொறாமை. அவரு விடிவெளி, நானும் விடிவெளி, இவரு மட்டும் மேலே போயிட்டு வர்றார் இல்லையா? இது எங்கே தெரியுமா? அவன் தன்னுடைய அந்த ஒரு பொறாமை, அந்த வக்கிர புத்தியை எங்கே காமிச்சான்னு தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார், அந்த சோதனை வருது இல்லையா? அப்ப சாத்தான் என்ன சொல்றான் பாருங்க, மத்தேயு 4:9 வாசிக்கலாம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா?
என்ன சொல்கிறான், இவைகளெல்லாம் வேறு வசனங்கள் கவனித்து பார்த்துட்டீங்கன்னா இவைகளெல்லாம் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்னை வணங்கிட்டா போதும் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா புரியுதா? அப்போ வந்து உலக ராஜ்யங்கள் கூட அவனுக்கு பெருசு இல்லை, இயேசு கிறிஸ்துவ தன்னை வணங்கணும். இன்னும் வேறு மாதிரி சொன்னால் தனக்கு கீழே வரணும், அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு மேலே வரணும். அதை தாங்க சொன்னால் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன். வடபுறம்ங்கிறது என்ன? நமக்கு நல்லா தெரியும், வடக்கு திசை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில் அவர் பரலோகத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்கார் இல்லையா? ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. வானம்ங்கிறது தேவன் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடம், இந்த பூமிங்கிறது அவருக்கு கீழே இருக்கிற பாதப்படியா. ஸோ இதெல்லாம் தான் வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மகாராஜாவின் நகரம், பிதாவாகிய தேவன் கூடியிருக்கிற இடம். இவன் என்ன செய்கிறான்? அங்கே தான் கிறிஸ்துவும் இருக்கார். இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? நான் இங்கே இருக்க மாட்டேன், அதுக்கு மேலே போகிறேன் பார். அப்படின்னா என்ன தைரியம் இவனுக்கு? கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லை. பார்த்தீங்களா என்ன காரணம் தெரியுங்களா? இவன் படைக்கப்பட்ட நிலைமையும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் தான். விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானம் இருக்கு அவனுக்கு, அழகு, கவர்ச்சி, இதை மூணையும் மூலதனமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? எல்லாத்துக்கும் மேலே போவேன். இன்னைக்கு வரைக்கும் மேலே போக முடியல. ஆனால் என்ன செய்கிறான்? அதை வந்து அவனால் ஜீரணிக்க முடியாமல் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும், ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கலாம், எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். என்ன மாதிரி ஜனங்களை பிரிச்சிருக்கான் பாருங்க. மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, உணர்வு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எல்லாம் அங்கங்கே நாடுகள் ரீதியாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கான். எல்லாம் இந்த பூமியில் பயங்கர கஷ்டப்படுறாங்க. பாவத்தை டிசைனாக இந்த பூமியில் கொண்டு வந்து எல்லாரையும் அதை இச்சைக்கு உட்படுத்தி, நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான் இந்த உலக ஜனங்களை. அதனால தான் அவனுடைய தந்திரத்தை பற்றி நம்ம படிக்கும்போது, அவன் இந்த பூமியில் முதல் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. இதைத்தான் நம்முடைய இரட்சகர் முதல் வருகையில் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசினார். யோவான் 8:44 பெரிய வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனசாக இருக்கீங்க. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்தில் நிலைநிற்கல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் தான் பேசுவான். அப்போது அவன் பயன்படுத்தின மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுங்களா? பொய். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உமது வசனமே சத்தியம். தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுங்க, வசனத்தை மட்டும்தாங்க பார்க்கணும், மற்ற எதையும் பார்த்துடக்கூடாது. வசனம் மட்டும்தான் உண்மை. சாத்தான் என்ன பண்ணுவான்னா, வசனத்தை மறைச்சிருவானா, மற்றதெல்லாம் கொண்டு வந்து போதகத்தில் விட்டுருவான். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் தவறான போதகத்துக்குள்ளே போயிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் எல்லா பக்கமும் தன் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கான். நம்ம யோபு புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். கர்த்தருடைய சந்நிதியிலேன்னு சொல்றார். அப்போ தேவனுடைய கவனம் இருக்கக்கூடிய இடத்துலயே சாத்தானும் வந்து நிற்கிறானா. எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறார். நீ எங்க இருந்து வர? சாத்தான் பிரதியுத்தரம் பேசலாம் பாருங்க எப்படின்னு. பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். இதைத்தானே பேதுரு எழுதினார். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் இல்லையா? ஸோ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிற யாருனாலுமே இதை கவனிக்க முடியல. ஒரே ஒரு ஊழியக்காரன் சொன்னாராம் மிக தைரியமா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அப்போ சாத்தான் நம்மளை மந்திரம் கொண்டு மயக்கிறவன் இல்லை, தந்திரத்தினால மயக்கிறவன். அவனுடைய தந்திரம் நிறைய பைபிளில் அப்படி தான், தந்திரத்தில் தான் நிறைய ஜனங்களை மயக்கி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன செய்கிறான்னா வசனத்தை வந்து எடுத்து போட்டுருவானா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில். மார்க் 4:15 பாருங்கள். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து என்ன செய்கிறான்? அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன பண்ணுவான்? எடுத்து போடுகிறான்.
இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா? பாருங்க, ஆதாம்கிட்ட அதானே பண்ணார். ஆதாம்கிட்ட தேவன் ஒரு வசனம் சொல்றார், இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அந்த வசனத்தை எடுத்துட்டான் பாருங்க, ஏவாள் கிட்ட இருந்த இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வசனத்திலே நல்ல கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கணும். சாத்தான் என்ன செய்வானா, இந்த வசனத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவான். இந்த மாதிரி சத்தியங்கள் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நிறைய பேர் தவறான போதர்களை என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இதை கேட்காதீங்கன்றுவாங்க. சைத்தான் இவர்கள் மூலமாக கூட வேலை செய்யலாம். அந்த வசனத்தை கேட்டுறாதீங்க, வசனத்தை கேளுங்க, அது உண்மையாக இருந்தால் ஏற்றுங்க, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பாருங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை பற்றி இன்னொரு வசனம் சொல்லும்போது லூக்கா 8:12 வாசிக்கலாம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் பிசாசானவன் வசனத்தை என்ன பண்ணிடுவானா, அவன் எடுத்து போட்டுருவான். இது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, வசனத்தை எடுத்து போடுறது மட்டும் இல்லை, நம்ம 3 அறுவடைகள் சப்ஜெக்டில் படித்தோம் இல்லையா? நல்ல விதையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைக்கிறார். அதே விதைக்குள்ளே பாருங்கள், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் எதை விதைச்சானா, களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து வந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்படுது. இன்றைக்கி முழுவதும் களைகள் தான், எக்கச்சக்கமான களைகள். நல்ல மணிகள் மத்தியில் களைகளை விதைக்கிறான். நல்ல மணிகள் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையை சொல்கிறவங்க, அதில் கஷ்டப்படுறவங்க, அவமானப்படுறவங்க. புதிர இவர்கள் மத்தியில் தவறான போதர்களை கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் இது களைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தவறான போதர்கள் தான் ஜாஸ்தி. இது அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கே சொன்னார். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சாத்தானும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம், நல்லா கவனிக்கலாம். ஒளியினுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானா. யார் ஒளி? யார் ஒளிங்க? நம்ம படிக்கிற மாதிரியே ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியின் வாசம் பண்ணுகிறார். அந்த ஒளியினுடைய தூதரா தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அந்த ஒளியின் தூதருடைய இயேசு கிறிஸ்து மாதிரியே வேஷம் போடுறானா. நல்லா புரிஞ்சுக்கலாம். இவன் போய் தன்னை எந்த எல்லா சர்ச்சிலையும் நான் தான் சாத்தான்னு சொல்ல போறதில்லை, இயேசு கிறிஸ்து மாதிரியே அவன் வேஷம் போடுறானா. அப்படித்தாங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறான் கிறிஸ்தவர்களை. புரியுதுங்களா? அதைத்தான் பவுல் சொல்லும்போது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர். அப்ப சாத்தானுக்குன்னு ஊழியக்காரர் இருக்கிறாங்களா பாருங்க. ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வது ஆச்சரியம் அல்லவே. ஆனால் ஒன்று சொல்லிட்டார், முடிவு அழிவுதான்ட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, சாத்தானுக்கு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இவங்களும் பைபிள் வச்சிருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர் மாதிரியே வேஷம் போடுவாங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரியே வேஷம் போடுவாங்க, அவருடைய ஊழியக்காரர் மாதிரியே வேஷம் போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஜனங்களுக்கு எதையும் சரியாக கவனிக்க மாட்டோம், நம்ம பைபிளும் ஒழுங்காக படிக்க மாட்டோம் இல்லையா? இவங்க சொல்கிறது சரியாக தவறானு கவனிக்க மாட்டோம். நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? அந்தந்த நேரத்துக்கு சில களியாட்டுகள், நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, தேவையான நேரத்துக்கு சாப்பாடு, போக்குவரத்து, ஜாலியாக இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். கொரோனா வந்தோன்னு என்னாச்சு? எல்லாமே க்ளோஸ் ஆச்சு இல்லையா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஒரு சில பிள்ளைகளை ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கூப்பிடும்போது நம்ம தொடர்ந்து இதை கவனிக்காமல் விட்டோம்னா நமக்கு அந்த அழைப்பே நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேஷம் போட்டிருக்கான். வேஷம் போட்டது மட்டும் இல்லை, பாருங்கள் அவன் எப்படி சொல்லி கொடுக்குறான்னா, எஸ்ஐயா 5:20 வாசிங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பலமுறை பார்த்துட்டோம் இல்லையா? தீமையை நன்மைன்னு சொல்றான், நன்மையை தீமைன்னு சொல்றான். இருளை வெளிச்சம்ங்கிறான், வெளிச்சத்தை இருளுங்கிறான். கசப்பை தித்திப்புங்கிறான், தித்திப்பை கசப்புங்கிறான். சாதிக்கிறாங்களா அந்த ஜனங்க? இன்னைக்கு அதான் நடக்குது. உண்மையான சத்தியம் ஒரு புறம் இருக்க, பொய்யான போதகங்கள் உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தவறா போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? இது ஒரு தந்திரம். தந்திரம். பவுல் எழுதுறார், என்ன எழுதுறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் ஒரு குரூப்பு. பிசாசுடைய இச்சையின்படி செய்ய பாருங்க, அவர்களால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீக்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும். நிறைய பேர் பிசாசுடைய உபதேசத்தில் நல்லா பயங்கரமாக இருக்கிறாங்க.
இப்போ அவன் அந்த கண்ணி வச்சிருக்கானா, மயக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மயக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், வெளியே வரணும். காரணம் என்னென்னா, அவன் இந்த உலகத்தினுடைய டாப்பவே பிடிச்சிருக்கான் பாருங்க. எபேசியரில் படிக்கிறோம் இல்லையா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்துக்கே அவன் தான் அதிகாரியா, அட்மாஸ்பியர். இங்கே உட்கார்ந்துட்டு எல்லாரையும் கீழ்ப்படியாமல் போக வைக்க வேண்டியது அவன் வேலை. தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் அந்த மனுஷன் விழாதபடிக்கு ஒரு உண்மையான தேவனுடைய ஒளிக்காரன் புறம்பானவர்களால் சாட்சி பெற்றிருக்க வேணும். அப்படின்னா அவன் என்ன கண்ணி வைக்கிறான்? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவன் வைக்கிற கண்ணியை வாசிங்க. 1 யோவான் 2:16 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பார்த்தீங்களா, அவன் என்ன கண்ணி வைக்கிறான் தெரியுங்களா? 3 கண்ணி இருக்குதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தாங்க அவனுக்கு அவன் உபயோகிக்கிற இன்னும் மற்ற ஆயுதங்கள். புரியுதுங்களா? மாம்சத்தின் இச்சை, இதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய விளக்கம் தெரியும் இதுக்கெல்லாம், சரியா? ஸோ இந்த கண்ணி தான் வைக்கிறான். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சோழலை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய ஆளுகை கீழே வச்சிருக்கானா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பார்த்து சொல்கிறான் பாருங்க, எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய சொத்து, தேவன் கிறிஸ்துவுக்கு தான் கொடுத்துருக்கார். ஆனால் என்ன சொல்கிறான் பாருங்க, இவை எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறான் பாருங்க. அப்படின்னா இவன் முழு அதிகாரம் தன்னுடைய, இது தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் அனுமதிச்சார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது 3 சோதனை சாத்தான் கொடுக்குறான் பாருங்க. ஒன்று வீக்னஸ்ஸு, சாப்பிடல, பசிக்குது. அப்போவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தில் தான் ஜெயிக்கிறார். நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த கல்லுகளை அப்பம் மாற்றி சாப்பிடுங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால். அவன் என்ன கிளியராக சொல்கிறான் பாருங்க. சாத்தானுக்கே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு தெரியுது, நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் கிளியராக சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமா மாற்றி சாப்பிடுங்க. புரியுதா? அதுக்கு அந்த வசனம், அந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் அப்பாவுடைய பிள்ளையாக இருந்து அதை சாப்பிடு. 2வது, ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய உப்புரை 1400 அடி, அங்கிருந்து கீழே குதிங்க, உங்களை தேவதூதர்கள் தாங்கிட்டு போவாங்கன்னு நான் சொல்ல உங்கள் பைபிளில் தான் எழுதியிருக்குங்கிறான் பாருங்க. 91 சங்கீதம் 11-12 வசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டுறான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. கடைசியாக கவனிச்சு பாருங்க, எல்லா ராஜ்யங்களும் உங்களுக்கு தர்றேன், என்னை வணங்கிட்டா போதும். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் படிச்சிருக்கீங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் படிங்க. என்ன சொன்னார்? உன் தேவனாகிய ஒருவருக்கே ஆராதனை செய்து. அப்படின்னா புரியுதா? என்ன சொல்றாரு தெரியுமா? பார், நீயும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை, நம்ம 2 பேர்த்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், பிதாவாகிய தேவன். அவர் ஒருத்தருக்கே ஆராதனை செய்து அவருக்கே நீ எல்லாம் கனத்தை கொடுக்கணும்னு சொன்னார். சாத்தானுக்கு சப்ஜெக்ட் எடுத்துட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவன் திறந்தவே மாட்டேங்கிறான் பாருங்க. ஆனால் ஒரு வகையில் சாத்தானை நம்ம பாராட்டலாம். எப்படி தெரியுங்களா? இன்னும் கொஞ்சம்னா அவனுக்கு அழிவு நிச்சயம், பைபிள் இருக்கு. தனக்கு அழிவு நிச்சயம்னு தெரிஞ்சு தொடர்ந்து போராடுறான் பாருங்க. எல்லா ஜனங்களையும் அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது தவறான முயற்சி. ஆனால் அந்த முயற்சி இப்போ யாருக்கு நமக்கு இருக்கணும்? நமக்கெல்லாம் வெற்றி நிச்சயம்னு தேவன் கூப்பிட்டுருக்கார். ஆனால் போராட மாட்டேங்கிறோம், கஷ்டப்பட மாட்டேங்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவன் இருதயத்தை தூண்டுவானா பாருங்க. யோவான் 13:2 வாசிக்கலாம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பார்த்தீங்களா, இருதயத்தை என்ன பண்றான்? தூண்டுவானா. அப்படின்னா புரியுதா? நம்முடைய இருதயத்தை ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான்னு சொல்கிறேன். அப்போது அதனால தான் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் பேதுரு சொன்னதுக்கு காரணமே அது. இருதயத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா உள்ளே வந்து உட்காந்துருவானா. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இருதயத்தை சாத்தானுக்கு கொஞ்சம் தேவன் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சாத்தான் வந்து உள்ள உட்காந்துரும். ஸோ இருதயத்தை தூண்டுவான். அது மட்டும் இல்லை, பவுல் ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:4 எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்தா நீங்கள் பாருங்கள், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நல்லா சகிச்சிருப்பீங்க சொல்கிறார் பாருங்க. உண்மையான சத்தியத்தை சொல்கிறோம், உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம், அவர் தேவகுமாரன் சொல்கிறோம், நீ கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனால்
நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறோங்க. இன்னைக்கு அப்படித்தாங்க அன்புக்குரிய சகோதரரே, எல்லா இடங்களிலும் பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உண்மையான தேவகுமாரன் அல்ல. அதனால தான் திருத்துவம் திருச்சி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் இவர் தான் அவரு இயேசுநாதர் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகன், அவருடைய ஒரே பேரான குமாரன்கிறது தான் சத்தியம். அதைத்தான் பிரசங்கம் பண்ணும். அதை விட்டு நம்ம வேற பிரசங்கம் பண்ணிட்டோம்னா பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை சாத்தான் பிரசங்கம் பண்ண வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய சபை, அந்த சபையில் ஜெபம் பண்ணுறதுக்கு சகோதரர் உள்ளே போகிறாங்க. அப்போது அங்கே பயங்கரமான சண்டை நடக்குது. ஜாதி பேரை சொல்லி திட்டிட்டு சண்டை நடக்குது. அப்போது ஒருத்தர் மற்ற ரிலிஜனில் இருக்கிற ஒரு அன்பு சகோதரர் வரார். அவரை ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். இயேசு கிறிஸ்து இருந்தால் அங்கே அன்பும் சமாதானம் தான் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னார். ஆனால் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு? பைபிளில் மாம்சத்தின் கிரியில் படிக்கிறோம் இல்லையா? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாமே நம்ம பைபிள் வச்சிருக்கிறவங்ககிட்டே இருந்துருச்சுன்னா அப்போ அங்கே சாத்தான் தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இருக்கிற வாய்ப்பு இல்லை இல்லையா? கிறிஸ்து இருந்தால் அங்கே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தெய்வ நற்குண, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நல்ல கனிகள் தான் அங்கே இருக்கும். ஸோ சாத்தான் என்ன செய்கிறான்? ரொம்ப அழகாக வேறொரு இயேசுவை பிரசங்கித்து ஜனங்களை வெளியே கொண்டு வர்றான். இது எதனால்? ஜனங்களுக்கு இன்னும் கண்ணு திறக்கலை. அதைத்தான் தேவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீ எபேசியர் 1:19 கீழே இருக்கிற வசனத்தை மட்டும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா, நீங்கள் அறியும்படி அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன இல்லை? அந்த பிரகாசமுள்ள மனக்கண் இல்லை. அதனால தான் இதெல்லாம் தெரியறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு நல்ல மனக்கண்கள் திறந்தால் மட்டும்தான் இந்த சத்தியங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சாத்தான் இருக்கான் பாருங்க. அவன் சாதாரண தனியாள் கிடையாதுங்க. அவனுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கான், ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இவன் தலைவன். அப்போ இவனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இந்த அட்மாஸ்பியர். அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலகத்திற்கு வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. ஸோ அப்போ அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்க, இந்த ஆகாயத்தில் தான் இருக்கான். அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அவனுக்கு கீழே ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், சாத்தானுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா? இருக்குது. அப்போ சாத்தானுக்கு விரோதமாக நம்ம போராட்டம்னா அவன் ஃபேமிலிக்கு விரோதமாக போராட்டம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த போராட்டம் யாராருக்கு விரோதமாக? நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். இதுதான் நம்முடைய ஃபேமிலி. இது நம்ம தெளிவாக வேற சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இங்கே இது மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. மாம்சத்தோடுங்கிறது முதல்ல நாம தான் மாம்சம், நம்ம தான் நமக்கு எதிரியா. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூசகமாக சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துனார். நம்மளை வெறுத்தா தான் கிறிஸ்து பின்னாடி போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது மாம்சம்ங்கிறது நம்ம தான். மாம்சத்தோடும் அப்படின்னா நம்முடைய சுயநலம், அதான் சொல்கிறார். அடுத்தது ரத்தம், நம்மளை சுற்றி இருக்கிற ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், இவங்களோடையும் நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறவங்க, துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள். கடைசியாக சொல்லும்போது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும். கெட்டுப்போன தேவதூர்கள் தானே பொல்லாதாவிகள், இந்த அட்மாஸ்பியர் இருக்கிறாங்க. இவங்களோடையும் நமக்கு போராட்டம். ஏன்னா இவங்கெல்லாம் சாத்தானுடைய ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, பெரிய போராட்டம் இருக்குது. அதில் விசேஷமாக இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் இருக்காங்க பாருங்கள். அவங்க பாருங்கள், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் படிச்சிடும் இல்லையா? அந்தகார சங்கிலியினாலே கட்டி இங்கே அடைச்சி வச்சுருக்கார். இந்த அட்மாஸ்பியரில் தான் வச்சுருக்கார். ஸோ இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் இன்னைக்கு இந்த உலக ஜனங்களை பாருங்கள் நிறைய விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் டோட்டல் உலகமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இல்லையா? இப்போ அவன் கண்ட்ரோலை விட்டு வெளியே வர்றது யார் தெரியுங்களா? நீங்க அன்புக்குரிய சகோதரர். இப்போ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே இப்போ சாத்தான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா?
இனி அவனுடைய முழு கவனம் நம்ம மேலே தான் அதிகமாக இருக்குமா. நம்ம தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. காரணம் என்ன? அவனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே வர்றோம். உண்மை தேவன் தெரிஞ்சுட்டு வெளியே வர்றோம். யாரெல்லாம் உண்மை தேவன் தெரிஞ்சுட்டு வெளியே வர்றோமோ அவர்களை எல்லாத்தையும் அவன் எப்படி பார்க்குறான்னா, தன்னுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே போகிறாங்க விட மாட்டான். மற்ற எல்லாருமே அவன் கண்ட்ரோல் இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் அவங்க என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோலில். ஆனால் வெளியே வர்றவங்க யாருன்னா, உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள், சத்தியத்தை அறிகிறவங்க, பைபிள் வசனத்தை மட்டும் நல்லா உற்று கவனிக்கிறவங்க, அதை நம்புறவங்க, அதற்கு கீழ்ப்படுகிறவங்க. புரியுதுங்களா? அதனால தான் பேதுரு எழுதினார். 1 பேதுரு 5:8 வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. பார்த்தீங்களா? உங்கள் எதிராளி ஆகிய பிசாசான அப்படின்னா உலக ஜனங்களுக்கோ மற்றவங்களுக்கோ அவன் எதிரி கிடையாது. ஏன்னா அவன் கண்ட்ரோல் இருக்கிறான், அவன் ஃபேமிலி. புரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த ஃபேமிலி விட்டு வெளியே வந்தாச்சு, நம்ம எதிரி, நமக்கு அவன் எதிரி. எவனை விழுங்கலாம்னா புரியுதா? அப்படியே முழுங்கிடுவானா, செயல்படப்படாமல் கட்டுப்படுத்திடுவான். சுற்றி தெரிஞ்சிட்ருக்கிறான். சரிங்களா? இப்போது சிங்கம் மாதிரி இருக்கானே, இப்போ இவனுக்கு பயந்து ஓடுறதா, இல்லை இவன் வாய்க்கிட்டே போகிறதா, அல்லது என்ன பண்ணுறது? நமக்கு தேவன் சொல்லி கொடுத்துருக்கார் பாருங்க. யாக்கோபு என்ன எழுதுறார் வாசிக்கலாம். யாக்கோபு 4:7 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ சொல்றார் பாருங்க, இப்போ நீ யாருக்கு கீழ்ப்படினோம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பார்த்தீங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு க்ளூ கொடுத்துட்டார். பிசாசோட காம்ப்ரமைஸ் பண்ணினா உங்களை அடிமைப்படுத்திடுவான். எப்படி? மனதிலேயே தனியாக முன்னாடி வந்து பிசு புசுன்னு பிசாசெல்லாம் காட்ட மாட்டான். கவர்ச்சி, நம்மளை சுற்றில கவர்ச்சி, அழகு, எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவானா. அப்படியே நம்ம மயங்கிடுவோம், ஏவாள் மயங்கின மாதிரி. அதை எத்தனை பவுல் எழுதினார். 2 கொரிந்தியரில் படிக்கிறோம் இல்லையா? சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியரில் பவுல் எழுதுறார். கவனிச்சு பாருங்க. அப்போ எதுக்கும் பயப்படாத பவுல் இதுக்கு தான் பயப்படுறாரு. மயக்கிடுவானா, திருச்சபையின் பிள்ளைகளே மயக்கிடுவானா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கீழே போயிடுவாங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சாத்தானுடைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் எதுலாம் மயக்கிறான், வசனத்தை எடுத்து போட்டுறான், இருதயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், ஆசையை தூண்டுறான், இச்சைகளை தூண்டுறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ வேத வசனம் நமக்குள் இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணங்களை வேத வசனத்தை உள்ள கொடுத்து இந்த எண்ணங்களை வெளியே தள்ளும். இது ஒரு கடினமான ப்ராக்டிஸ், வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பாவத்திலே இருந்துட்டோம், அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த எண்ணங்களை முதல் வெளியே தரணும். இருதயத்தின் நினைவுகள் தான் வாய் பேசும். என்ன நினைக்கிற மாதிரி தானே செய்வோம். அப்போ எங்கே மிஸ்டேக்? ஃபஸ்ட்டு இருதயம், அங்கே தான் மிஸ்டேக்கு. அந்த இருதயத்தில் முதல் வசனங்கள் இருந்ததுன்னா அதுக்கு கீழ்ப்படிவோம், வசனம் இல்லாமல் வேறு இருந்துச்சுன்னா அதுக்கு கீழ்ப்படிவோம். சாத்தான் என்ன செய்வான்? மெயினாக வசனத்தை தூக்கி வெளியே எடுத்துருவான், மற்றதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வைப்பான். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடும். பைபிள் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்தாலே சிந்தனைக்கு எதிர்த்து நில்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கே என் மேலே கோபமாக இருக்குது, ஏன் தான் அப்படி பேசணும். அதுக்கப்புறம் உணர்வு. அப்போ அந்த பேசும்போது சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே என் மேலே பயங்கர கோபமாக வருது. ஆனால் நம்மளை அடிக்க முடியாதே, இன்னொருத்தர் தான் அடிச்சிடுவோம். ஏன்னா நம்மளை நேசிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் சாத்தான் கொண்டு வந்து என்ன செய்வான்? நம்மளை கொண்டு வந்து நடு சந்தில் நிறுத்திடுவான். அதனால தான் சொல்கிறார், நீ எந்த காரணத்தை கொண்டும் சாத்தானுடைய சிந்தனைகளுக்கும் சாத்தானுடைய போதனைகளுக்கும் சாத்தானுடைய குணலட்சணங்களுக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. எதிர்த்து தான் நிற்கணும். எதிர்த்துன்னா ஓடிடுவானா? அந்த ப்ராக்டிஸ் எத்தனை பேருக்கு இருக்குது? இப்போ நம்ம அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வரலாம் அன்புக்குரிய சூழல். அது மட்டும் இல்லை, இந்த தீரு ராஜாவை பற்றி படித்தோம் இல்லையா? அது சாத்தானுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட அந்த தீரு ராஜாவை அழிக்கிறதுக்கு தேவன் வேற ஒரு குரூப்பை ரெடி பண்ணுறாராம். பாருங்கள், அந்த குரூப் யார்? எசேக்கியேல் 28:7 பாருங்கள். இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். ஒரு குரூப் ரெடியாக இருக்காங்களா சாத்தானை குலைக்கிறதுக்கு? அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி அவங்க கையில் என்ன வச்சுருப்பாங்களா? நான் சொல்கிறது கவனிங்க. அவனுக்கு விரோதமாய் அவனை அழிக்கிறதுக்கு பட்டயம் வச்சுருக்காங்களா? இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவங்க யாருங்கிறத அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சூழலை. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? சாத்தான், எதிராளியாகிய சாத்தான் என்கிற பாடத்தினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம்.
நீ அடுத்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம், அவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னே பார்க்க போகிறோம். தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தந்தையே. இதோ இந்த நாளிலே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு எடுத்துரைத்த தயவுக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. கிறிஸ்துவனுடைய குணலட்சணை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பணிவோடு இருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.